போயிட்டு இதுல ஃபவுல் பிளே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யார் மூலியமா அது பண்றாங்க, எந்த தரப்பு பண்றது? பிஜேபி டிஎம்கே நம்ம போக தேவையில்ல, யாரை வச்சு இதை பண்றாங்க? யாராலையுமே பண்ண முடியல. அதான் சொல்றேனே, இவர் வாதாடுறவரே என்ன சொல்றாரு, இவர் தான் இந்த குழுவுல ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட்னு எங்களுக்கு இப்பதாங்க தெரியுங்கிறாங்க படக்குழுவே. அவங்களுக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னா அப்புறம் நமக்கு என்ன தெரியும்? அவ்வளவு ரகசியம் காத்து இதை கரெக்டா வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற பிரச்சனை. வேற இதுல கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் அது இப்ப வந்து படத்தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் பாக்குறாங்க கமிட்டி பார்த்துட்டு தான் அவங்க யூஏ கொடுக்குறாங்க, இவ்வளவு கரெக்ஷன் எல்லாம் சொல்றாங்க. ஒரு மனசா அந்த படத்துக்கு அவங்க கொடுக்க தயாராயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் உத்தரவு கொடுத்தாரு, இது கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்கிறதெல்லாம் ஏற்க முடியலங்கிறாங்க. ஜட்ஜும் அந்த கேள்வி தான் கேட்கிறாரு. பட் நான் தான் சொன்னேன்ல, எண்ட் ஆஃப் த டே பவர் அப்படிங்கிறது அவங்க கையில இருக்குது. சர்டிபிகேட் கையில வாங்குற வரைக்கும் பவர் அவங்க கையில தான் இருக்குதுன்றதாங்க நிலைமை. இந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமான கொண்டாட்டம், பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா பெரும்பாலான சப்போர்ட்டர்ஸ் அல்லது மற்ற நடிகர்களுடைய சப்போர்ட்டர்ஸை கூட இந்த டைம்ல இது ரொம்ப டூ மச்சியா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவங்க இருக்காங்களா? திமுக உடன்பிறப்புகள் தான், வேற யாரும் இல்ல. அவங்க தான் இப்ப சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸா கன்வெர்ட் ஆகி மாறு வேஷம் போட்டு சுத்தி நிற்கிறாங்க. அதனால அவங்க பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா உம்பரமும் இன்னும் வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருந்துட்டு வந்துரும் சொல்றாங்க. இல்ல இப்ப என்ன நிலைமை, ஏன் அப்படி சொல்றீங்க? வந்துருமா? அவங்களுக்கு இன்னும் கைக்கு சர்டிபிகேட் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட். பட் இஷ்யூ இருக்காதுன்றது இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா நம்பப்படும். ஏன்னா இப்போ வரைக்கும் தியேட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். வர ஆரம்பிச்சிச்சு, புக்கிங் ஓபன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது அப்படின்ட்டு. எல்லாத்த விட இதுல பயங்கர கொண்டாட்டமா இருக்கிறது யாருன்னா பிரபாசன் கேங்கா? பிரபாஸ் கேங் தான். என்ன ராஜா சாபா? ராஜா சாப் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆக்சுவலி படத்துக்கு வந்து இப்போ இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பேட் வைபாவே இருந்துட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஃபீல். சரி. அல்லது வந்து ரொம்ப ஹைப் ரொம்ப கம்மி, எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த ஆதிபுருஷ் படம் வந்தப்போ ஒரு வைப் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரியான ஒரு வைப்ல தான் இருக்கு. புக்கிங் ரொம்ப ரொம்ப புவரா போயிட்டு ஆல் ஓவர் இந்தியாவாகட்டும் வெளியவும் ஆகட்டும். இதுல ஜனநாயகனுடைய என்ட்ரி வந்து தமிழ்நாட்டை விட அவங்கள தான் ரொம்ப டிப்ரெஸ் பண்ணி வச்சிருச்சு. விஜயோட லாஸ்ட் படம் தில்ராஜை வச்சு கிழிக்கின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க தெலுங்கு ஆடியன்ஸ். எப்படா நீ தியேட்டர் போடலாம், நம்ம தெலுங்கு வாழ் படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுது. இப்ப பொங்கலுக்கு சங்கராந்திக்கு நம்ம ஆளுங்களே 3 ஸ்டார்னு படம் ரிலீஸ் ஆகுது. அப்ப நீ டப்பிங் படத்துக்கு எப்படி 200 ஸ்கிரீன் 300 ஸ்கிரீன் நீ எப்படி கொடுக்கலாம்? ராஜா சாபுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி அவங்க வெறியில இருந்தாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த படம் அடி வாங்கிருச்சு அப்படின்ன உடனே கொண்டாட்டமான நிலைக்கு போயிட்டாங்க. ரைட்ரா, எங்களுக்கு ஃப்ரீ ரிலீஸ் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஓவர்சீஸ்லயே அடி. ஜனநாயகன் வந்து உள்ள வர்றதுனால ஸ்கிரீனே இல்ல. பராசக்தி கலெக்ஷன் பார்த்தங்க, சிரிச்சிட்டோம். அதாவது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனா? ஐ மீன் புக்கிங் ஏதோ ஒரு டெரிட்டரியில ஓவர்சீஸ்ல $2700. யோ இது யூடியூப் ரெவென்யூவா?